எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம திருக்குர்ஆனில் அத்தியாயம் 2 பத்தி பார்த்துட்டே வரோம். அதுல அத்தியாயம் 2 மக்காவில் அருளப்பட்டது. இந்த மக்காவில் அருளப்பட்ட இந்த அத்தியாயத்துல 1 முதல் 20 வரைக்கும் போன பகுதியில நம்ம பார்த்தோம். இப்ப இந்த பகுதியில 21வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். மனிதர்களே, உங்களுடைய ஒரே இறைவனை நீங்கள் வணங்குங்கள். அவன் எத்தகையவன் என்றால், உங்களுக்கு முன்னிருந்தோரையும் அவனே படைத்தான். அவனை வணங்குவதால் நீங்கள் பயபக்தி உடையவராகலாம். உங்கள் இறைவனாகிய அவன் உங்களுக்கு பூமியை விரிப்பாகவும் வானத்தை விதானமாகவும் ஆக்கினான். வானிலிருந்து மழையை பொழியச் செய்து அதன் மூலம் கனி வகைகளிலிருந்து உங்களுக்கு உணவை வெளிப்படுத்தினான். எனவே இவற்றை அறிந்து கொண்டே அல்லாஹ்வுக்கு எவ்வித இணையையும் நீங்கள் ஆக்காதீர்கள் என்று அழகா எடுத்து சொல்றார். மேலும் நம் அடியார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் இறக்கி வைத்த வேதத்தில் நீங்கள் சந்தேகத்திருந்தால் அவர் தம் புறத்தில் இருந்தே இதனை கூறுகிறார் என்பதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதை போன்ற ஒரு அத்தியாயத்தை இறைவன் சவால் விடுகிறான். நீங்கள் இறைவனுடைய வேதத்துல சந்தேகம் கொள்றீங்களா? இறைவனுடைய வேதத்துல நீங்க ஏதாவது பிழை இருக்குன்னு காண்றீங்களா? அப்படி இருந்தா இந்த வேதத்தை போன்று இல்ல வேறொரு அத்தியாயத்தையாவது நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு அத்தியாயத்தையாவது கொண்டு வாருங்க. அது அந்த கொண்டு வரதுக்கு நீங்க உதவி தருவீங்க இல்லையா? உலகத்துல யாரை வேணாலும் உதவிக்கு அழைத்துக் கொள்ளுங்கள், அல்லாவை தவிர அப்படின்ற வசனம் மூலமா நமக்கு அதை தெளிவுபடுத்துறார். சொல்றார் பாருங்க, இதை போன்று ஓர் அத்தியாயத்தை ஏனும் நீங்கள் கொண்டு வாருங்கள். இதில் அல்லாவை தவிர உங்களுடைய உதவியாளர்களையும் துணைக்கு நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்ய முடியாது. நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள். அது எத்தகையதென்றால் அதனுடைய எரிபொருள்களாக நிராகரிக்கும் மனிதர்களும் கற்களும் இருப்பர். ஒரே இறைவனையும் வேதத்தையும் நிராகரிப்பவர்களுக்கு அது சித்தப்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் இவ்வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்வோருக்கு அதன் கீழ் பகுதிகள் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். சுவனச் சோலைகள் நிச்சயம் அவர்களுக்கு உண்டு என்று தூதரே நீர் நற்செய்தி கூறுவீராக. அவற்றிலிருந்து அவர்களுக்கு கனி வர்க்கத்திலிருந்து ஏதேனும் உணவாக வழங்கப்படும் போதெல்லாம் இது எத்தகையதென்றால் இதற்கு முன் நமக்கு உணவாக வழங்கப்பட்டதேதான் என்று அவர்கள் வியப்போடு கூறுவார்கள். இந்த உலகத்துல நாம் உண்ணக்கூடிய உணவு வகைகள், பழங்கள் சொர்க்கத்திலும் நமக்கு அது கிடைக்கும் அப்படின்றதுல எடுத்து சொல்றாங்க. வியப்போடு கூறுவார்கள். ஆனால் அந்த உணவானதை தோற்றத்தில் ஒன்றை ஒன்று ஒத்து சுவையில் வேறுபட்டு இருப்பதையே அவர்களுக்கு வழங்கப்படுவார்கள். மேலும் அவர்களுக்கு அவற்றில் தூய்மையான துணைவியரும் உண்டு. அவர்கள் அவற்றில் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் சொர்க்கத்துல. நிச்சயமாக அல்லாஹ் கொசுவையோ அதைவிட அற்பத்தில் மேற்பட்டதையோ எந்த உதாரணத்தையும் கூறிவிட வெட்கப்பட மாட்டான். எனவே நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக அவ்வுதாரணமானது தங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மையானது என்பதை அறிவார்கள். இதை கொண்டு பலரை அவன் வழிகெடச் செய்கிறான். இன்னும் இதை கொண்டு பலரை நேர் வழி பெறச் செய்கிறான். ஆனால் இதன் மூலம் தீயவர்களை தவிர வேறு எவரையும் அவன் வழிகெட செய்யவில்லை. அத்தீயவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அல்லாவிடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறித்து விடுவார்கள். மேலும் அவர்கள் எந்த உறவு முறையையும் இணைத்து கொள்ளப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளதை துண்டித்து. மீண்டும் அடுத்த சந்திப்புல உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.